தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மோடி அவர்கள் ஒரு முக்கிய உரையாற்றியிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். முக்கியமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை தாண்டி பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள், எரிபொருள் சிக்கனத்தை பயன்படுத்துங்கள், சமையல் எண்ணெய் சிக்கனத்தை பயன்படுத்துங்கள். அதை தாண்டி குறிப்பாக செயற்கை உரங்களை தவிர்த்து விட்டு இயற்கை உரங்களுக்கு மாறுங்கள் அப்படின்னு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த அறிவிப்புகள் சில அறிவிப்புகள் முன்னமே வருவதாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சூழ்நிலை தான் வந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. தங்கத்தை வாங்குவதை தவிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதற்காக அவர் பேசியிருக்கிறார்? இதற்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தின் காரணமாகவா, கச்சா எண்ணெய்க்காகவா, இல்லை இதை தாண்டி வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதை விவாதிப்பதற்காகத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வீட்டிலிருந்தே வேலை, மோடியின் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவுரை பொருளாதாரத்தை காக்குமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பாஸ்கரன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மோடி அவர்கள் வீடியோவில் தோன்றி ஒரு செய்தியை சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஒன்று லாக்டவுன், இன்னொன்று டிமானிட்டேஷன். அந்த பரபரப்புக்கு இந்த அறிவிப்புக்கு இல்லை அப்படின்னா கூட, ஆனால் அந்த அறிவிப்பின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியமானது, அதை நம்ம சாதாரணமாக கடந்து போகலாமா, இல்லை இதோட சீரியஸ்னஸ் நமக்கு இன்னும் தெரிய வருமா? இல்லை, உண்மையிலேயே பாரத பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிற இந்த உரைங்கிறது ஒரு ஒரு அச்சுறுத்தலோ அல்லது ஒரு மிரட்டலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு அச்சப்படுத்தக்கூடிய விஷயமோ இல்லை. இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு அறிவுரையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரிந்து கடந்த சுமார் 50 ஆண்டுகளாகவே நாம் எல்லாத்தையும் பார்ப்போம். எரிபொருள் சேமிப்பீர் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. மின்சாரம் சிக்கனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய ஒரு ஸ்லோகனாகவே நம்ம வச்சோம் தொடர்ந்து. ஆனால் இடையில் அது எங்கேயோ அது மறைந்து போயிடுது. சுத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட இன்றைக்கி எந்த அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பாருங்களேன். அது மின்சாரத்தை அது ஒரு எரிபொருள் சிக்கனம் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு நாட்டில். அது எந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பொருளாதார பின்னுளோ ஏற்படுத்துங்கிற ஒரு எண்ணமே எல்லாருக்கும் இல்லாமல் போயிருக்கல. அது கொண்டு வருவதற்கு பாரத பிரதமருடைய இந்த உரையை நான் மிக முக்கியமானதாக பார்க்குறேன். இல்லை, அதில் முக்கியமாக சாதாரண மக்கள் ஏன் இந்த கேள்விகள் எழும்புது அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை என்பது ஏறாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை பார்த்துட்டே இருந்தால் கூட அதற்கு காரணங்கள் எலெக்ஷன் இருந்தது, 5 மாநில தேர்தல்கள் இருந்து அதனால் ஏறலை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேற்று தான் கடைசியான பதவியேற்பு முடிஞ்சது. அடுத்த நாளே இப்படியான ஒரு அறிவிப்பு வருது. ஸோ இது இன்னும் தொடர்கிற காலங்களில் இந்த விலைகள் ஏற்றுவதற்கான ஒரு சமிக்கையாக இருக்குமோ அல்லது தட்டுப்பாடு ஏற்படுமோ அப்படிங்கிற ஐயம் எழும்புவது இயல்பு தானே. அதற்காகத்தான் நான் கேட்குறேன். ஆனால் இந்த ஐயம் எழுவது இயற்கை தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை, இயல்பான ஒன்று தான். ஆனால் இதில் நான் எந்தெந்த இடத்துல மாறுபடுகிறேன் அப்படின்றால் மற்றும் 3 இடங்களில் மாறுபடுவேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஏதோ தட்டுப்பாடு வரப்போகிறதுங்கிற மாதிரி ஒரு அச்சம் வருவதற்கு அநேகமாக வாய்ப்பில்லை, அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏனென்றால் நமக்கு கூட தெரியும், ஏற்கனவே ஈரான் போர் என்பது முடிந்து தொடங்கி வருகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது இப்போ. சரிங்களா? அது ஒரு தீவிரமான ஒரு போர் என்கிற அந்த நிலை தாண்டி விட்டது. அதனால் அங்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இதற்கு மேலும் வரும் என்று எதிர்பார்ப்பதற்கில்லை. அது இல்லை, அதற்கான சாத்தியம் இல்லை. அப்புறம் இரண்டாவது, பொதுவாகவே பொருளாதாரம் அப்படி ஒன்றும் மோசமான நிலையெல்லாம் இல்லை இந்தியாவில். சரிங்களா? ஏறத்தாழ 6% 8% வரை அது மாறிக்கொண்டே இருக்கிறது சொல்லக்கூடிய ஜிடிபி. அது பொதுவான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான், சரியான வளர்ச்சியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் உடனடியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா அதுக்கு இல்லை, அதுக்கான காரணம் எதுவும் இல்லை. மூன்றாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி விலைவாசி உயருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம திரும்ப சொல்கிறேன், there is some sort of a political convenience always for those who are in government. சரிங்களா? இப்போ யார் இப்போ கவர்னன்ஸில் இருக்காங்களோ, அவங்க இப்போ அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு வசதி எப்போவுமே இருக்கிறது.
ஏன்னா இந்த மாதிரி தேர்தல் சமயங்களில் விலைவாசிகளை ஏற்றாமல் இருந்து விட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவது அப்படிங்கிறது காலங்காலமாக இல்ல நம்ம அந்த அரசியலுக்குள்ள போக வேணாம், இந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு, அதனால இப்ப ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அதான் நான் இருக்காங்கிறதா? அரசியலுக்குள்ள போகலாம் சொல்கிறேன். அதனால் ஏற்றுப்படுமா அப்படின்னா அநேகமாக ஏற்றுவதற்கான காரணம் எதுவும் இப்போதைக்கு இல்லை, வலுவான காரணம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது நீங்கள் ஒரு 3 மாதம் முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஆமாம் சொல்லியிருப்பேன். இப்போ அதற்கான காரணம் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிந்த வரையிலே விலையேற்றம் என்பதோ அல்லது தட்டுப்பாடோ என்பதோ அறவே இல்லை அப்படிங்கிறதான் நான் புரிந்து கொண்டிருக்க வரையில். அதனால் அதுக்கெல்லாம் இல்லை. அறவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல விலையேற்றம் வந்து பெருமளவில் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏறத்தாழ இரண்டுமே ஒன்று தான். என்னென்னா பெருமளவில் இருக்காது என்று சொல்வதும் விலையேற்றமே இருக்காது என்று சொல்வதும் ஏறத்தாழ ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கின்ற. என்ன அப்படின்னா ஒரு அபரிமிதமான விலையேற்றம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுமையாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அது கூட இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இரண்டாவது, பொதுவாகவே இது பொருளாதாரத்துக்கும் நல்லது, உடல்நலனுக்கும் நல்லதுங்கிறமான ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செயற்கை உரங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதாகட்டும், அல்லது பெட்ரோலுடைய பொருட்களை விட பெட்ரோலிய வாகனங்களை குறைத்து கொண்டு பொது போக்குவரத்து நான் கடந்த 65 ஆண்டுகளாக பொது போக்குவரத்து பயன்படுத்திட்டு இருக்கேன். வேணா நான் கார் வச்சுருக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பட் ஐ ஸ்டில் ஆக்சுவலி டிபெண்ட் அப்பான் பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். அப்போது அந்த பொது போக்குவரத்து சேவை நம்ம பயன்படுத்துவதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். மக்களை அது பக்கம் திருப்ப வேண்டிய ஏதேனும் ஒரு தருணம் வந்து தானே ஆகணும். அந்த தருணம் இதுவாக இருக்கட்டும் என்று நினைத்திருக்கலாம். அது 2. மூன்றாவதாக மிக முக்கியமாக மீண்டும் சொல்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வெறுமனே பெட்ரோல் தட்டுப்பாடு மட்டுமே இல்லை, போக்குவரத்து நெரிசல் கூட அதுக்கு ஒரு காரணம் தான். அதையே நம்ம பார்க்கணும் இல்லையா. அதனால் இது எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஏதோ நிவாரணம் கிடைக்கும் என்கிற போது இதை ஒரு ஆலோசனையாக பாரத பிரதமர் முன்வைத்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். சார் கார்த்திக் என் சுவாமி சார், இப்போ இந்த அறிவிப்பு என்பது கச்சா எண்ணெய் சார்ந்ததாக மட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறார் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார். அப்போ அதை தாண்டி இது ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் என்ன, இதற்கு பின்னணியில் இருக்கிற காரணங்கள் என்ன, முக்கிய காரணம் என்ன? சார், முதல்ல நம்ம இந்த பிரதமருடைய அறிக்கை அப்படிங்கிறது வந்து ஏதோ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு இந்தியாவில் அறிவிப்பு வந்தா மாதிரியும், இன்னைக்குதான் முதல்ல சிக்கனமா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியும் இங்க ஒரு பார்வை ஒண்ணு வளர்ந்துருச்சுங்கிறதே வருத்தத்துக்குரியது. 2013 எந்த ஒரு கிரைசிஸும் இல்லாத காலம், மிக சிறப்பா ஒரு ஆட்சி நாங்க 10 ஆண்டு காலம் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம், தங்கம் ஒருவரிடம் வாங்காதீர்கள் நல்லது அப்படின்னு சொல்லி திரு ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னார். அப்போ வந்து 6.7 இருந்தது நம்முடைய அக்கௌண்ட் டெபிசிட்டுங்கிறது, சிஐடிங்கிறது 6.7 இருந்து பற்றாக்குறை. அப்போ ஒரு வருடத்திற்கு வாங்காம இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், நம்முடைய பொருளாதாரம் ஸ்டேபிள் ஆகும், நமக்கு அது நல்லது அப்படின்னு சொன்னார். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு காலகட்டம். ஆனா இன்னைக்கு நமக்கு அந்நிய செலாவணி இங்க அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இங்க எண்ணெய் விலை ஏறிட்டு இருக்கு, $105 பேரலுக்கு போயிட்டு இருக்கு. நார்மலாவே நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம பற்றாக்குறைங்கிறது எப்படி வரும், இங்க இருந்து வெளியில போகக்கூடிய பணமும் அங்க அது வர்றதும் அந்த ஃப்ளோ தான் வந்து நம்ம சொல்லுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இப்போ கொஞ்ச நாளா கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்து பெட்ரோல் விலை ஏறல. எலெக்ஷனுக்காக அதுக்காக தான் இப்ப ஏத்தல, மற்றபடி ஏத்திருவாங்கிறதே முதல்ல. ஏன்னா எலெக்ஷனுக்காகங்கிறது பாஜக அரசு செஞ்சது இல்லை. இப்ப கூட பாத்தீங்கன்னா எஃப்சிஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்க? அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எலெக்ஷன் பார்க்கவே இல்லை, அவங்க அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வரல. இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன சொல்றாங்க, இங்க வந்து பற்றாக்குறை இருக்கு, அது ஆயில் பற்றாக்குறை இங்க வரப்போகுது எல்லா இடத்துலையும், உலகளாவிய ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டுல கேஸ் தட்டுப்பாடு, அந்த கமர்ஷியல் கேஸ் வரும்போது என்ன சொன்னாங்க, இதுக்கு நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல, அரசு ஒண்ணுமே சொல்லலை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம கூட கையிருப்புங்கிறது டிசம்பர் வரைக்கும் இருக்கு, நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கையிருப்பு இருந்தாலும் இப்போல இருந்து அதை சொல்ல ஆரம்பிச்சாதான், ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு அது வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இப்ப பிரதமர் அதை ஒரு அறிவிப்பா கொடுத்திருக்கிறாரு. சரி, அது என்ன சொல்றாரு, என்னைக்கும் ஏன் சொல்றாரு, சேர்ந்து ஆயில் கூட நீங்க ஒரு 10% ரெடியூஸ் பண்ணுங்க ஏன் சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த சமையல் எண்ணெய்ங்கிறது நம்ம அதிகபட்சமா வெளிநாட்டுல இருந்து நமக்கு இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம இங்க கடையில போய் பைசா கொடுத்து வாங்கிடுறோம், ஆனா அதுக்கு நம்ம பே பண்றதுங்கிறது டாலர்ல போயிட்டு இருக்கு. சோ அதனுடைய ஒரு சுமை இருக்கிறது நம்ம கிட்ட, அதையும் குறைக்கணும். இந்த நேரத்துல இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ஆயில் பிரச்சனைங்கிறது எப்ப தீரும், இப்ப தீர்ந்துருச்சா தெரியாது, தீருமா தெரியாது, ஒருவேளை நீடிக்குமா தெரியாது. ஒரு அன்ஸ்டேபிள் நிலைமையில தான் எல்லா நாடுகளுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம அடுத்து என்ன செய்யணும், ஏன்னா நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 85% நம்ம இறக்குமதி தான் பண்றோம், உள்நாட்டுல நமக்கு அந்த அளவு இல்ல, 15% தான் இருக்கு. அப்போ
நவம்பர் டிசம்பருக்கு அன்னைக்கு நவம்பர் 1 அன்னைக்கு சொன்னா போதுமா? இதுக்கப்புறம் சேமிங்க எல்லாரும்னு முடியாது. சோ இப்ப அந்த நிலைமையை ஒரு அறிவிப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கும் பல மேற்கத்திய நாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்னைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிரைசிஸ் ஆரம்பிச்ச காலத்துல அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு இப்படிதான் இருக்க போகுதுன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய கண்ட்ரீஸ்ல. நமக்கு இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய ஒரு வாகனங்கள் இருக்கு, ஒரு இடத்துலயும் நிறைய அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு போக்குவரத்துக்கும் போது தனிநபர் வாகனம் இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்கும் போது அந்த மெட்ரோ பஸ் ட்ரெயின் மத்த எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றது. இப்ப கூட சொன்னாங்க இந்த மெட்ரோவின் பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னாங்க. கார்கள் தனிநபர் வண்டிகள் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இங்கே எரிபொருள் தேவை அதிகமா இருக்கிறது. அதனால அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் தாம்பரத்திலிருந்து நுங்கம்பாக்கம் போகணும். காலையில 9 மணிக்கு கிளம்புறேன். என்னால டிராபிக்ல போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். மெட்ரோ பிடிச்சா எனக்கு சீக்கிரம் போகும். எனக்கு சீக்கிரமா போகலாம், ரேட்டு கம்மி. அந்த 50 ரூபா தான் டிக்கெட். அதுல நான் ஏறுறேன் அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு ஏரியா சொல்றேன். இப்போ நீ தாம்பரம் வரைக்கும் இல்ல, மீனம்பாக்கத்துல இருந்து வரேன்னா ஒரு 50 ரூபா தான், எனக்கு ஈஸியா போயிடலாம் நான். அப்படிங்கும் பொழுது அதை உபயோகப்படுத்துங்க. நீங்க பெட்ரோலை சேமிங்கன்றோம். இப்போ பெட்ரோல் சேமிங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு மக்கள் மேல திணிக்கிற மாதிரி சொல்றாங்களே. அது ஏன்? என்னுடைய வாகனம் தானே, நான் யூஸ் பண்றேன்ல, அது எதுக்கு பொது போக்குவரத்து போகணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். அதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2015 டெல்லியில ஆட் நம்பர்ஸ் வெஹிக்கிள் இந்த நாள்ல போலாம், ஈவன் நம்பர்ஸ் வெஹிக்கிள் இந்த நாள்ல போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அது மாநில அரசு அந்த பொல்யூஷனுக்காக அதிகமா வண்டி போகுதுன்ற அந்த ஒரு நலனில் சொன்னார்கள். இப்ப இவர் சொல்லக்கூடியது தேச நலன். அந்த வகையில நம்ம அதை பார்க்கலாம் அப்படிங்கறதா நம்முடைய பார்வை சார். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ஸோ பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ அந்நிய செலாவணிக்காகத்தான் அவர் பேசுகிறப்ப நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு. மோடி அவர்களும் குறிப்பிட்டே பேசுகிறாரு. அப்படி இருக்கப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அதன் மூலமாக பெருநிறுவனங்களுக்கு லாபமாக இருக்கலாம். ஆனால் சிறு நிறுவனங்களுக்கு அல்லது சிறிய சிறிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரும் பின்னடைவு தானே இருக்கும். ஒரு கால் டாக்ஸ் வச்சுருப்பார், டீ கடை வச்சுருப்பார், ஒரு காய்கறி கடை வச்சுருப்பார், அந்த ஐடி கம்பெனி சுற்றி நிறைய உணவு கடைகள் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பின்னடைவுங்கிறது இந்தியா என்பது இந்த சிறு வணிகர்களால் கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய நாடு. விவசாயத்துக்கு அடுத்தது அதுதான் இருக்குது. அப்போ இந்த இதுக்கு போனால் நமக்கு லாங் டேர்மில் சிறு வணிகங்கள் பாதிக்கப்பட்டால் இங்கே வேலைவாய்ப்பு இழப்பு தானே ஏற்படும். அதை எப்படி சமன் செய்ய போகிறீங்க? அது அது எந்த அளவுக்கு சரியான வாதமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னென்னு, நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேருந்து வாங்கி சாப்பிட போகிறேன். வீட்டிலே இருந்தேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள் வாங்கி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு தெரியும் சார். இப்போ ஆஃபீஸ் நீங்கள் பாருங்களேன், இப்போது எனக்கு டீ சாப்பிட்ணும், இல்லைன்னா ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், போண்டா சாப்பிட்ணும், பஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னா பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு விட்டு வெளியே போவாங்க, நடந்து போவாங்க, பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. இதில் என்னென்ன இன்னும் கூட வரலாம். ஏன்னா ஆஃபீஸ் போனால் நான் மட்டும் சாப்பிட போகிறேன், வீட்டில் இருந்தும்போது போனால் வீட்டில் அவங்களும் சேர்த்து வாங்கிட்டு வருவேன் கடைக்கு போகும்போது. சரிங்களா? அதனால் பெரிய அளவில் அது சிறு வணிகர்களுக்கு நேரடியாக பாதிப்பாக இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க முடியாது. ஏன்னா 2 காரணங்கள். ஒன்று, நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாவற்றிலுமே அவங்களே மெஸ் வச்சுருக்காங்க, அவங்களே கேன்டீன் வச்சுருக்காங்க, ரன் பை தி சேம் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அதனால் அதில் நீங்கள் அந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் பயணப்பட்டு போடுறப்ப இந்த கடைகள் அந்த ஏரியான்னு இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ஈசிஆர்லாம் ஓஎம்ஆர் குறிப்பாக எடுக்கிறப்பெல்லாம் அந்த ரோடே அதை நம்பி தான் இருக்குது. அங்கே இருக்கிற நிறுவனங்கள்லாம் அங்கே தான் நம்பி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டிலே இருந்தால் கூட வீட்டில் இருக்கப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட தான் பார்ப்பாங்க. என்றைக்கா ஒரு நாள் தான் வெளியே சாப்பிடுவாங்க. அதுதான் நம்ம கலாச்சாரமாகவும் இருக்கிறது, நமக்கு பழக்க முறை வாழ்வியல் முறையாகவும் அதுதான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியல. அதை தாண்டி இப்போ கேப் வச்சுருக்காரு, அதை நம்பி வாங்கியிருப்பார், டியூ போட்டிருப்பார், ஒரு டீ கடை வச்சுருப்பார், லோன் வாங்கியிருப்பார். ஸோ அப்படி நிறைய ஒரு இங்கே பொருளாதாரத்தில் ஒரு நகர்வு என்பது நிறைய சிக்கல்களையும் நிறைய மாற்றங்களையும் கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சிக்கல்கள்லாம் இப்போ தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா பெரிய சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் இது சாதகமாக இருக்கும். சிறிய தொழில் செய்பவர்களுக்கும் சிறிய சிறிய வேலையில் இருப்பவங்களுக்கும் பாதிப்பை கொடுக்கும் இல்லையா? அதுவும் நமக்கு பொருளாதாரத்தில். உங்களோட பார்வையை நான் முழுக்கவும் பாராட்டுகிறேன். ஒரு நல்ல ஒரு பார்வை, ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வை. எல்லாம் சிறு வணிகர்கள் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் ஆரோக்கியமான பார்வை. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எனக்கு எங்கே அந்த இடத்துல ஒரே ஒரு மாறுபடுகிறேன் அப்படி சொன்னால், இதன் காரணமாக சிறு வணிகர்களோட வணிகம் பெருவணிகள் பாதிக்கப்படுமானா அநேகமாக இல்லை. ஏனென்றால் எப்படி இருந்தாலும் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டீ கடைகள்லாம் நீங்கள் எப்போ பெரிய அளவில் உங்களுக்கு வணிகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம், அதாவது மிக அதிகமாக இருக்கக்கூடியது மாலை 6லேருந்து 7 மணி வரையில்.
அவங்க எல்லாருமே யார் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு அவங்க ஏரியாவில் எதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகக்கூடியவங்க தான். பெரும்பாலும் அப்படி தான் இருக்கக்கூடியது. அது விதிவிலக்குகள் இருக்கலாம். அதனால் அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, பொதுவாக பொருளாதார பாடம் என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒருவருக்கு ஆதாயமாக இருக்கிற போய் இன்னொருக்கு இழப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக பயனாளிகளாக பாருங்கள். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அது அவர்களுக்கு வந்து வணிகம் குறைந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தை சரி என்று சொன்னாலும் கூட, அந்த பணம் இவர்கள் எல்லாத்துக்கும் இத்தனை பேருக்கு மிச்சப்படுகிறதுன்னு அர்த்தமா அது? இன்னொரு பாருங்க அப்படிதானே. இப்போ ஒரு 10 பேர் போய் அவங்க ஏதோ வாங்கியிருப்பாங்க. பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான விஷயமாக நீங்களே நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டது என்பது அந்த பணம் எத்தனை முறை சுழற்சி அதுதான் வரேன். ஆகுதுங்கிறது ஆமா. தான். நான் திரும்ப திரும்ப சொல்றது உண்டு அது. அப்ப ஒருத்தருக்கு சேவ் ஆகுது அப்படின்னா அது குறிப்பிட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள்ல இருப்பவங்களுக்கு, அந்த நிர்வாகத்திற்கும் அதில் வேலை செய்பவர்களுக்குமா சேவ் ஆகும். ஆனா அந்த பணம் திருப்பி சர்க்குலேஷன்ல வரும்பொழுது தான் அது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இருக்கும். இது அந்த சர்க்குலேஷனே தடைபடுற மாதிரி இல்லையா? ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பொறுத்தவரை. ஏன்னா நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன், பண சுழற்சி என்பது இருந்தாக வேண்டும், அதுதான் பொருளாதாரத்தினுடைய ஆதாரம், அதுதான் அப்படிங்கிறது. அதை உண்மையாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இப்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறனால மட்டுமே பெரிய அளவிலே பொருளாதார சுழற்சியிலே ஒரு பெரிய பாதிப்பு வருமானம் அநேகமாக வராதுன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு பாதிப்பு இருந்தால் பிரதமர் அவர்களே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் அது பெரிய அளவிலே பாதிப்பு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்பது ஒன்று. அப்புறம் இரண்டாவது மிக முக்கியமானது ஒன்று அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன தேவை, இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அந்த போக்குவரத்து நெரிசலை குறைத்தாக வேண்டும். பெட்ரோல் பொருட்கள் மீதான அந்த கடுமையான அந்த நெருக்கடி இருக்குல்ல, அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறனால இப்போதைக்கு ஒரு தற்காலிக ஏற்பாடாக இது சொல்லப்படுகிறது. சரிங்களா? 3 காரணங்களுக்காக போக்குவரத்து நெரிசலிருந்து வெளியே வந்தாக வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த பொருளாதார அந்த பெட்ரோல் பொருட்கள் மீதான இருக்கிற நெருக்கடியில் வெளியே வர வேண்டும் என்பது. மூன்றாவது, அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தலாம் என்கிறது. இந்த காரணங்களுக்காக இது சொல்லப்படுகிறதே தவிர இது ஒரு நிரந்தரமாக சொல்லப்படுவதில்லை. ஆஃபீஸுக்கே போகாதீங்க, வெளியே போகாதீங்க அப்படிலாம் சொல்லலாம். வேர் எவர் இட் இஸ் பாசிபிள் யூ கேன் வெரி வெல் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவ்வளோதான். அப்போது இந்த 3லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குதுங்கிறதுனால தான் சொல்கிறோம். இன்ஃபேக்ட் அதிலே பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அதில் வந்து அது நாமளே தயாரிப்பது, மின்சாரம் நம்முடைய தயாரிப்பு. அதுக்கு நாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை பயன்படுத்துங்கள் அப்படி சொல்கிறாங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நல்ல விஷயம் தானே. இவர் எல்லா சீக்கிரமும் இருக்கிறது, அதே சமயத்தில் பாதுகாப்பும் இருக்கிறது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் விலை ரொம்ப குறைவு. குரோம்பேட்லேருந்து சேத்துப்பட்டு வரைக்கும் போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயினில் 5 ரூபா தான். யோசிச்சு பார்க்க முடியுதா உங்களால்? இது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது இல்லை. இதை பயன்படுத்தினால் பொது போக்குவரத்து இன்னும் வலுப்படும்ல, அதை இன்னும் சரி செய்யலாம் இல்லையா? அதில் ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரடியாக பயன் தரும் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால் எப்பவும் சொல்கிறேன், பொருளாதாரத்தை ஒரு கண்ணத்தில் பார்க்குறப்போ எதெல்லாம் தவறு என்று இழப்பு என்று பார்க்குறோமோ, வேறொரு கோணத்திலே அதிக ஆதாயமாகவும் இருக்கலாம், வருமானமாகவும் இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது எல்லாமே ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் பாரத பிரதமர் சொல்கிறேன். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை. இப்படி இருந்தால் மிகவும் நல்லது, முயற்சி செய்து பாருங்களேன், நமக்கு ஒரு அந்நிய செலவழி மிச்சமாகும் தானே, அப்புறம் போக்குவரத்து நெரிசலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்குமே, நேரம் மிச்சப்படுமே, வீட்டிலேருந்து எப்படி உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியுமோ செய்து பார்க்கலாமே. அது மாதிரி பல கோணங்களிலும் சிந்தித்து பார்த்து சொல்லப்படுகிற ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை தான் பார்க்குறோம். நன்றி சார். நன்றி சார். சார் கார்த்திகேயன் சுவாமி சார், இதில் முக்கியமாக மோடி அவர்கள் 2 முறை மக்களிடையே நேரடியாக பேசி அவர் கோரிக்கையில் வைத்திருக்கிறார். அந்த நேரங்களில் மக்கள் கேட்டாங்க, ஏன்னா அது வந்து அசாத்தியமான சூழ்நிலையாக இருந்தது. அப்போ எதிர்க்கட்சிகள் அரசியல் அப்படின்னு நிறைய பேசப்பட்டாலும் கூட சாதாரண மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக அப்படி வழிமுறைப்படுத்தினாங்க. ஆனால் இந்த கோரிக்கைகள் என்பது பெருசாக இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உடனடியாக தோன்ற அளவுக்கு இல்லை. ஆனாலும் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ தங்கம் வாங்காதீங்கன்னா அதோட இம்பேக்ட் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல. பெட்ரோல் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, எரிபொருள்கள் கம்மியாக பயன்படுத்துங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் எனக்கு அதற்கான டிமாண்டோ சப்ளையோ எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப நானாக வழியே போய் இந்த சேமிப்பெல்லாம் செய்வேனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இல்லை இது சாத்தியப்படுவதற்கான, இல்லை இதோட அழுத்தங்கள் புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் எதிர்காலங்களில் வரும் நம்ம பார்க்கலாமா? கரெக்ட். இல்ல, உங்க சந்தேகம் கரெக்ட். ஏன்னா இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் அடுத்தது கொஞ்சம் கடினமாக சொன்னால் கண்டிப்பாக அது மக்கள் எடுப்பார்கள். நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு லைட் வெயின்ல சொல்லியிருக்காரு, அது கரெக்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிதம்பரம் அவர்கள் சொல்லும்போது கூட நான் அந்த முன்னாடி இருந்து கோட் பண்ணேன். அப்ப அவரே என்ன சொன்னாரு, நான் கம்மியா இருந்த அந்த டாக்ஸை 8% ஆக்கினேன், கடினமாக்கினேன், அப்பதான் அவங்களால கொண்டு வர முடியாம இருந்ததுன்னு சொன்னாரு. சோ அதே மாதிரி இவர் கொஞ்சம் கடினமாக சொன்னால் கண்டிப்பாக எடுபடும். ஒண்ணு. இப்போ மக்களுக்கு இது புரியல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
ஏற்கனவே இப்ப கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் 3000 ரூபா வந்துருச்சு, 4000 ரூபா வந்துருச்சு, எங்களால ஹோட்டல்ல ஒன்றும் சாப்பிட முடியல. இப்போதைய கண்டிஷன் நிறைய ஹோட்டல்கள் வியாபாரங்கள் குறைந்து விட்டது. இப்போ எங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. இப்ப இவர் சொல்றது, பிரதமர் சொல்றது போது இன்னும் வணிக நிறுவனங்கள்லாம் மூடப்படுமா, இதெல்லாம் அபாயத்துக்கு வருமா அப்படின்னா இல்ல. மக்களுக்கு நல்லா தெரியும். சார் சொன்ன மாதிரி அந்த ஏரியால இருக்கிறவங்க அந்த ஏரியால நடந்து போய் வாங்குவாங்க. ஒரு அடிப்படை பீடி, சிகரெட், காய்கறில இருந்து கொத்தமல்லி வாங்கினா கூட நடந்து போய் வாங்கிட்டு வரதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கொரோனா டைம்ல இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி ஒரு நிலைமையில அந்தந்த பகுதியில உள்ளவங்களுக்கு அப்போ கொரோனாங்கிறதுனால ஒரு கட்டுப்பாடு விதிச்சு யாரும் போகக்கூடாது, நீங்க அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்லாம் இருந்தது வெளில போறவங்க. இப்போ அது சொல்லல. நீங்கள் இதை முடிந்த வரை முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இப்ப வீட்டுல இருக்கோம், ஸ்விக்கி போட்டு வீட்டுக்கு அந்த டெலிவரி அவர் வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறாரு, அந்த கொடுக்கக்கூடியவர், அந்த ரிக் ஒர்க்கர்ஸ்ன்றவங்க. அப்போ அவங்களுக்கு அது பாதிப்பு இல்லை, ஹோட்டலுக்கு பாதிப்பு கிடையாது. மக்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சுட்டாங்கிறது தெரியுது. ஏன்னா இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் ரேட் ஏறும்பொழுது மக்கள்கிட்ட என்ன பார்வை வந்துச்சு, சரி குறைச்சிட்டீங்களா, சரிங்க பரவாயில்ல, நீங்க 4 ஐட்டம் போட்டீங்க, இப்ப 2 தான் போடுறீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு மக்கள் எங்கேயான ஒரு இடத்துல வெளியில அதை மிகப்பெரிய ஒரு குறையா கொண்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு நிலைமை புரியுது, இங்க பிரச்சனை இருக்கு, இந்த சண்டையினால பிரச்சனை இருக்கு, அது திறக்கும் பொழுதுதான் நமக்கு சரி வரும். ஆனால் அதை அரசு எப்படி கையாளுகிறது, அரசியல் செய்கிறதா இல்லை மக்களுக்காக அரசு கையாளுகிறதா அப்படிங்கிறதா இங்க முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் இப்ப பேசாமலாம் இல்லை. அந்த சிலிண்டர் வரல அப்படின்னு உடனே முதல்ல ஆரம்பிச்சது எதிர்கட்சி மாநிலம் தான். கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், முதல்ல ஆரம்பிச்சது இங்கதான். சோ எதிர்கட்சிகள் அதுல அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க அதை கவனிக்கலாம். ஆனா மக்களுக்கு நல்லா புரியுது. இப்போ தங்கம் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிஷன் போட்டு இப்படித்தான் பண்ணணும்னு சொன்னா அந்த கோரிக்கை நிச்சயமாக ஏற்பார்கள். இன்னொன்னு, அவர் தங்கமே வாங்காதீங்க, மொத்தமா வாங்காதீங்கன்னு சொல்லல, நான் எசென்சியல் பர்ச்சேஸ் அந்த வார்த்தையை கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு தேவைப்படுதா வாங்க. இப்போ நம்ம கிட்ட சாதாரணமாவே நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நகை கடைக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் வாங்க போறாங்க. வாங்கும்போது எனக்கும் ஒரு செயின் வாங்கிக்கிறேன், எனக்கும் ஒரு மோதிரம் வாங்கிக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம வாங்குறோம். சூப்பர் மார்க்கெட்டோடைய அந்த சேம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம போனா நமக்கு வேண்டப்பட்ட பொருளை தவிர இன்னும் அதிகமா வாங்குற மாதிரி அதையெல்லாம் கார்த்திக் சார் ஆமா, அது புரியுது எனக்கு. ஆனா கார்த்திக் சார், நம்மளோட பொருளாதாரத்தின் ரொம்ப முக்கியமான பக்கபலமே நம்ம கிட்ட இருக்க தனி மனித சேமிப்பு அல்லது குடும்பத்தின் சேமிப்பு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அந்த குடும்பத்தின் சேமிப்பு அதிகப்படியாக என்னவாக இருக்குன்னா நிலமோ காசாக இருக்காது, தங்கமாக தான் இருக்கும். நம்ம அப்படி தான் சேமிக்க பழகி இருக்கோம். அந்த பழக்கத்தில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது தற்காலிகமா தான் சொல்றாரு. நீங்க இனிமேல் யாருமே வாங்காதீங்க, பண்ணவே கூடாதுங்கல. ஒண்ணு கோல்டு போய் டைரக்டா வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. பட் பாண்டு மாதிரி நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு, அரசு கிட்ட பாண்டு இருக்கு, அதுல வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்றீங்கிறது அது வேற விஷயம். 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு பேப்பர்ல ஒண்ணு இருக்கு, ஒண்ணு பிசிக்கலா இருக்கு. சோ இன்னைக்கு நான் இதுலதான் பண்ணணும்ன்றவங்க அரசு கொடுக்கக்கூடிய கோல்டு பாண்டை வாங்கிக்கிங்க, கோல்டா வாங்காதீங்க. ஏன்னா நம்மள்ட்ட ரிசர்வ் இருக்கணும். கோல்டு ரிசர்வ் இருக்கிறத வச்சுதான் நம்முடைய மதிப்பீடுங்கும் போது நீங்க இதை விட அதை வாங்குங்க. இன்னொரு 5 வருஷம் பொறுத்து அதை சேல் பண்ணி எடுத்துக்கலாம். தற்காலிக சூழலில் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கை கொடுத்தீங்கன்னா we can come out of the crisis பெரிய அளவுல இல்லைனாலும் ஒருவேளை வந்து விட்டால் நம்ம பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாக மாட்டோம். இப்போ 2K அந்த Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது நிறைய நாடுகள்ல. Y2Kல அன்னைக்கெல்லாம் தப்பிச்ச நாடுகள் எது? ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கான மாற்று ஏற்பாடுல இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு, முன்கூட்டியே தயாராக இருங்கள். நீங்க பீக்ல வர்றதுக்கு முன்னாடி இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கையா தான் சொல்றாரு. அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். சார், என்னோட இறுதி கேள்வி, உங்களோட சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நிறுவனங்களுக்கும் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இன்னும் நம்மள்கிட்ட சட்டம் ரொம்ப சிறப்பாக சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. காரணம், தொழிலாளர்களின் அந்த ஊழியர்களின் வேலை நேரம் என்பது சுரண்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு தயாராக இல்லாமல் இதை நம்ம நோக்கி பயணப்பட்டோமா, இது சரியாக இருக்குமா, அதற்கான முடிவுகள் வருமா, சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய இறுதியான கேள்வி. கண்டிப்பா. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்னும் இதுதான் ரூல்ஸ், இதுதான் இப்படிதான் பண்ணணும், இதுக்குள்ளதான் நீங்க பண்ணணும்னு சொல்லணுங்கிறது கட்டாயம்.
அதை சொன்னால் நன்றாக இருக்கும், இல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் யார் பண்ணுவாங்க? ஐடி கம்பெனிஸ். 8 ஹவர் வேலைங்கிறது 12 ஹவர், எப்ப வேணா போன் பண்ணி எழுப்புறது, எனக்கு இப்போ செஞ்சு கொடுங்கிறது, அதெல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு எல்லாருமே. சோ சட்டங்கள் கடுமையாக இருந்தால், அது நியாயமான முறையில் இருந்தால் தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை செய்வார்கள் நம்புகிறேன். ஏன்னா கொரோனா காலத்தில் நீங்க பாதிக்கப்படுறீங்களா, உங்களுக்கு சிறு சிறு தொழில் பாதிக்குதா, உங்களுக்கு இவ்வளவு நிவாரணம், பெருதொழில் பாதிக்குதா, இவ்வளவு நிவாரணம், உங்களுக்கு இவ்வளவு லோன், வட்டி கம்மி, செக்டர் பை செக்டரா பிரிச்சு பார்த்து அரசு செஞ்சாங்க. சோ இப்பவும் செய்வார்கள். என்ன, ஏன்னா நீங்க ஃபேக்டரியில இருக்கிறவங்களோ மற்ற கடைக்காரர்களோ இதை செய்ய போறது இல்லை. ஆன்லைன் அப்படிங்கிறது. கார்த்திக் சார், விவாதத்தின் இறுதிக்கு வந்துட்டோம். என்னோட இறுதி கேள்வியை அதுக்குள்ள ஒரு விஷயங்கள் அதுக்குள்ள சொல்லுங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. ஆமாம், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி கேட்டீங்க. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வரப்பட்டது. இன்னும் ஒரு 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 அலுவலகத்தை பணிபுரிகிற தங்களுடைய மொபைலை வந்து சுவிச் ஆஃப் பண்ணுறதுக்கு அவர் உரிமை இருக்கிறது அப்படின்னு கேட்டு ஒரு தனிநபர் மசோதா இப்போது கிடப்பில் இருக்கிறது. அநேகமாக அது வந்து கிடைச்சிடும். அப்புறம் இரண்டாவது ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் அந்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய வணிகம் கேட்டீங்க. எல்லா கடையுமே நீங்கள் பூ, பழம், காய்கறிகள் தொடங்கி போண்டா, பஜ்ஜி, காஃபி, டீ வரைக்கும் விடுமுறை நாட்களில் தான் அதிகம் செலவாகிறது, அதிகமாக விற்பனை ஆகிறது சொல்கிறாங்க. என்னென்னா வார நாட்களில் அவங்களுக்கு, அலுவலக நாட்களில் அவங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லை, வாங்குறது இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் அதுவும் அதிகரிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் கேட்கலாம். என்னோட இறுதியான கேள்வி, இப்போ நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். நமக்கு வந்து ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு வந்து காலமாக பண்டைய காலம் தொட்டு நமக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது. அது இப்போ இருக்கிற பொருளாதார உலகமயமாக்கலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. சேமிப்புகள் என்ன, செலவுகள் என்ன அப்படிங்கிறதுல புரிதலே வேறையா மாறி இருக்கு. ஆனாலும் இந்த சூழ்நிலையும் நம்ம தங்க மாதிரியான பொருட்களை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதை தாண்டி கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இங்கே நிறைய நம்ம நிறுவனங்களாக தாண்டி ஒரு குடும்பங்களாக பார்க்கிற போதே அங்கே நிறைய சிக்கல்களும் குடும்பங்கள்லேயும் வருது. அப்படி பார்க்குறப்ப இந்த பொருளாதாரம் மட்டும் நமக்கு முன்னேற்றம் இருக்குமா, இல்லை இது குறுகிய காலங்கிறதால பயன் தருமா, இல்லை நீண்ட காலத்திற்கே இது எடுத்துகிட்டு போனால் கூட இந்த தங்க மாதிரியான பொருட்களை வாங்க தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த இதற்காகவே சார் சொன்ன மாதிரி சிதம்பரத்தின் ஃபார்முலா இங்கே பயன்படுத்தப்படுமா அப்படின்னு நிறைய கேள்விகளும் பயங்களும் இருக்குது. அந்த பயத்துக்கு உங்களோட ஒரு சிறு விளக்கம் சொல்லிடுறேன். முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால குடும்ப உறவுகள் இன்னும் வலுப்படும் நான் நம்புகிறேன். குடும்ப உறவுகள் வலுப்படுவதற்கான காரணங்கள் அதிகமாகும் அப்படின்னு தோணுகிறது எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரதுனால ஒன்று. அப்புறம் இரண்டாவது தங்கத்தை பொறுத்தவரை மீண்டும் சொல்கிறேன், இப்போதைய தலைமுறை இருக்கு இல்லையா, ஜென்சி இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே தங்கத்தின் மேலே ஈர்ப்பு மிகவும் குறைந்து போயிருக்கிறது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காலம் வரப்போகிறாங்க, இன்னும் 10-20 ஆண்டுகளில் தங்கம் வாங்கன்னு கூப்பிட வேண்டிய அளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்களுக்கு தங்கத்தோட ஈர்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத உண்மை. 2. அப்புறம் 3வது, தங்கத்தை ஒரு சேமிப்பாகத்தான் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள், தவிர ஒரு செலவாக பார்ப்பதில்லை. என்னவாக இருந்தாலும் அது சேமிப்பு தான், அதனால் அது மாறப்போவதில்லை. அதனால் இப்போ நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிலைமையில நீங்கள் தங்கத்தில் ஈடுபட ரொம்ப வாங்காதீங்க, அது கொஞ்சம் நிலைமை சரியாகட்டும், அப்போது மீண்டும் தங்கத்துக்குள்ளே. ஆனால் எல்லாருக்கும் இப்போ தான் நிலைமை ரொம்ப சரியாக இருக்க மாதிரி ஒரு இது இருக்கு சார். திடீர்னு விலை வந்து குறையும், இல்லை நல்லா ஏறி இருக்கு, இந்த டைமில் வாங்கினா திருப்பி ஏறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதான் இன்னும் ஏறாதுங்கிறதுக்காக சொல்லிவிடுவாங்க, திரும்ப ஏறாது. என்னென்னா பெருமுதலீட்டாளர்கள் எல்லாரும் தங்கம் வாங்க ஆரம்பித்திருந்தார்கள். இப்போ சிறுசிதாக தங்க சந்தையை விட்டு அவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா, அவர் தங்க சந்தையை விட்டு பெருமுதலீட்டாளர்கள் முழுவதுமாக வெளியே வந்து விட்டால் மிக நிச்சயமாக தங்கம் விலை சரியும், இப்போ சரியாக இருக்கும். ஆமாம், அப்போ கடைசியான என்னோட கேள்வி, இப்போ இந்த எரிபொருள் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பேசினதுக்கு பிறகு நிறைய பேர் மக்கள்கிட்ட ஒரு பேனிக் வந்திருக்கு, தட்டுப்பாடு வருமா நிச்சயமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதற்காக ஒரு பேனிக் பையிங்கும் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, அந்த பேனிக்குங்கிறதே வந்து எப்போவே நீங்கள் பாருங்கன்னா, பேனிக்குங்கிறதே எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் அது ஒரு அன்ஃபவுண்டடாக தான் இருக்கும், ஒரு அடிப்படையற்ற அச்சமாக தான் இருக்கும். அதுதான் பேனிக்குங்கிறது. ஆக்சுவலாக அந்த அடிப்படையற்ற அச்சம் அப்படிங்கும்போது அதிலே தெரியல அது ஒரு அடிப்படையே இல்லை, அப்படிலாம் இல்லை. அரசாங்கத்தை வந்து போதுமான அளவு கையிருப்பு இருக்கிறது, போதுமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. விலை ஏற்றம் ஓரளவுக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் தட்டுப்பாடு என்பது மிக நிச்சயமாக இருக்காது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.